அன்புக்குரியவர்களே அஸ்ஸலாமு அலைக்கும். கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது தான் நம்மள்ல பலருடைய சிந்தனை. ஆனாலும் சந்தர்ப்பம், சூழல், நெருக்கடி அல்லது வாழ்க்கையில ஏற்பட்ட நஷ்டம், இதெல்லாம் ஈடுகட்டணும். நானும் எழுந்து வரணும். நிக்கணுமல்ல ஃபீல்ட்ல. வேற வழி இல்லையே. கடன் வாங்கித்தானே ஆக வேண்டிய சூழல் ஏற்படுது. அப்படின்ற எண்ணத்துல நம்மள்ல சில பேரு கடன் வாங்குறோம். ஆனால் பல நேரங்களில் அந்த கடனை திருப்பிக் கொடுக்க முடியாத அளவிற்கு உண்டான நெருக்கடியில சிக்கித் தவித்து, அதிலேயே ஏற்பட்ட கவலையினால், மன உளைச்சலினால் நம்முடைய ரியல் லைஃப அதாவது கரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த லைஃப அனுபவிக்க முடியாத அளவிற்கு நாம் நெருக்கடியில தள்ளப்படுறோம். இப்போ இந்த காணொளியில் கடனால் சிக்கித் தவிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமான ஆறுதலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த துஆவை தான் நான் சொல்லப் போகிறேன். அன்பர்களே, இந்த துஆவை ஓதினால் மட்டும் பத்தாது. அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கையோடு நீங்கள் உங்களுடைய பொருளீட்டுதலிலே முயற்சி செய்ய வேண்டும். நிச்சயம் அல்லாஹ் அதற்கான வழியை உங்களுக்கு தருவான். ஃபர்ஸ்ட் ஒன் இத சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயத்த சொல்லிக்கிறேன். கடனால் 3 பெரிய கஷ்டங்கள் ஏற்படும். கடனால் 3 பெரிய கஷ்டங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதருக்கு கடனோடு ஏற்படக்கூடிய மரணத்திலிருந்து பாதுகாப்பு செய்தார்கள். எப்படினாலும் மரணம் வந்துரலாம். எந்த நேரத்தையும் வந்துரலாம். ஆனா, நாம பிறருக்கு கடன் கொடுக்கக்கூடிய நிலையில, அந்த கடன அடைக்க முடியாத லெவல்ல நம்முடைய சந்ததிகள் அல்லது நமக்கு பின்னால் இருக்கக்கூடியவங்க இருந்துட்டாங்கன்னு சொன்னா, அத விட கை சேதம் வேற ஒண்ணும் இல்ல. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கடனோடு மரணம் வரக்கூடாது. மிக பெரும் ஆபத்து அது 1. 2வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக கடனினுடைய பாதிப்பிலிருந்து பாதுகாப்பு தேடிட்டே இருந்திருக்காங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டா, ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்கறாங்க. "யா ரசூலல்லாஹ் நீங்க இந்த அளவுக்கு கடன்லேருந்து பாதுகாப்பு தேடுறீங்களே, அப்படி என்ன பெருசா?" "ஆமா ஆயிஷா" ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. கடனால ஒரு மனுஷன் பொய் சொல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவான். ஏமாற்றக்கூடிய வாக்கை மீறக்கூடிய நிலைக்கு பல நேரத்தில அவன் தள்ளப்படுவான். இந்த பெரிய பாவங்கள்லாம் நடக்கிறதுக்கு கடன் காரணமாயி போயிருதுல்ல. அதனால தான் அந்த கடனே வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ்ட்ட சொல்றேன். அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப 2வது விஷயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன்லேருந்து ரொம்ப பெரிய பாதுகாப்பு அல்லாஹ்ட்ட கேட்டுட்டே இருந்திருக்காங்க. 3வது உங்களையும் என்னையும் எச்சரிக்கக்கூடிய விஷயம், ரசூலுல்லாஹ் கடனோடு மரணித்த நபருக்காக வேண்டி தொழுகை நடத்தவில்லை. கடைசியாக ஜனாஸா தொழுகை இருக்குதே, அந்த கடனோடு மௌத்தா போனவருக்கு ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்தல. அப்ப நமக்கு இதெல்லாம் உறுத்தணும் மனசு. நம்ம யாருக்காவது கடன் பட்டிருந்தோம் சொன்னா, அந்த நிலையில் நமக்கு மரணம் வந்துவிட்டால், நாளைக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுகத்தை எப்படி போய் பார்க்கிறது? அப்படின்ற பயமும், அச்சமும், அந்த நாணமும் நமக்கு இருக்கணும். அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். நிச்சயமா அல்லாஹ் எதுவுமே முடியாதுன்றது இல்லங்க. எதுவுமே முடியாது. அம்புட்டு தான் முடிஞ்சு போச்சு. இதிலேயே போக வேண்டியது தான் அப்படின்றது இல்ல. அல்லாஹ் நிச்சயம் அதற்கான வழியை பிறக்கச் செய்வான். அதை காட்டுவான். எனவே இப்பொழுது நான் விஷயத்துக்கு வருகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் சய்யிதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹுக்கு சொல்லிக் குடுத்தாங்க. முஆத், மலையளவு கடன் உங்களுக்கு இருந்தாலும், நான் பின்னால் சொல்லக்கூடிய இந்த துஆவை நீங்கள் ஓதினால், அதற்காக வேண்டி நீங்கள் முயற்சித்தால், நிச்சயம் அல்லாஹ் உங்களுக்கு அந்த கடனை நிவர்த்தி செய்வதற்கான வழியை காட்டுவான் அப்படின்னு சொன்னாங்க. என்ன துஆ அது? ஹஸரத் ரசூலுல்லாஹ் கற்றுக் குடுத்தாங்க. அல்லாஹும்ம மாலிக்கல் முல்க் து'தில் முல்க மன் தஷா வ தன்சிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிக்கல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். இத ஓதிக்கணும். இத ஓதி முடிச்சுட்டு, அல்லாஹும்மர்ஹம்னி ரஹ்மத்தம் மின் இந்திக துக்னினி பிஹா மன் சிவாக். அல்லாஹும்மர்ஹம்னி ரஹ்மத்தன், யா அல்லாஹ், உன் அருளைக் கொண்டு என்னை நீ நிறைவாக்கு. உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அருளைக் கொண்டு என்னை நீ நிறைவாக்கு. உன் அருள் எனக்கு கிடைத்து விட்டதென்றால், உன்னை அன்றி வேறு யாரிடத்திலும் நான் தேவையாக மாட்டேன். உன்னுடைய அருள் எனக்கு கிடைச்சிருச்சுனாலே, உன்ன தாண்டி வேறு யாருடைய வீட்டு வாசலுக்கும் போ வேண்டிய தேவை எனக்கு இல்ல. அப்படியான அருளை எனக்கு கொடு என்ற பொருள்பட இருக்கு அந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் சய்யிதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் குடுத்தாங்க. எனவே இந்த துஆ நிச்சயம் கடனையும், கஷ்டங்களையும், நெருக்கடிகளையும் முடிவுக்கு கொண்டு வரும். நாம் எவ்வளவு பெரிய கடனாளியாக இருந்தாலும் சரி, லாக்ஸ் கணக்குலங்க இல்ல, குரோர்ஸ் கணக்குல, கோடிக்கணக்குல கடன் இருக்குது.
பெரிய நஷ்டப்பட்டு போயிட்டேன். என்னுடைய வியாபாரம் சும்மா சாதா சீதாவா கொஞ்சம் நஞ்சம் காசெல்லாம் போட்டு நான் வியாபாரம் பண்ணல. நான் கோடிகள்ல வியாபாரம் செஞ்சவன். அதனால இவ்வளோ பெரிய நஷ்டப்பட்டு நான் இப்போ ஒரு பெரிய கையிருற நிலையில நெருக்கடியில இருக்கிறேன்னு சொல்லி கவலைப்படுறவங்களா இருந்தாலும் கூட, நீங்க கொஞ்சம் உங்களுடைய லைஃபினுடைய பின்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. கொஞ்சம் அத கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். எங்காவது தவறு நடந்திருக்கிறதா? நம்முடைய பொருளீட்டுதலிலே ஏதாவது கோளாறுகள், ஏதாவது ஹராம்கள் வந்து கலந்திருக்கிறதா யோசிங்க. அப்படி ஹராம்கள் கலந்திருக்கும் பட்சத்திலே, வல்ல அல்லாவிடத்திலே நிச்சயமாக அதற்கான பாவ மன்னிப்பை கேளுங்கள். கேட்டுவிட்டு தொடர்ச்சியாக முயற்சியுங்கள். இந்த துஆவை ஓதுங்கள். அல்லாவிடத்தில் நம்பிக்கை வையுங்கள். நிச்சயம் கோடிக்கணக்கில் கடன் இருந்தாலும் வல்ல அல்லாஹ் அதை நீக்கிக் கொடுப்பதற்கு போதுமானவனாக இருக்கிறான். நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். வெறும் துஆ மட்டும் பத்தாது. அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கையும் வேண்டும். அந்த நம்பிக்கையோடு முயற்சியும் இருக்க வேண்டும். நம்முடைய வெளிப்பாடு, நம்முடைய எந்த மாரியான முயற்சியை நம்ம மேற்கொள்றோன்றது இருக்குது. அல்லாஹ் அத வந்து சிறப்பாக்கிருவான், விசாலப்படுத்தி குடுத்துருவான். எனவே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால், உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு இதை நீங்கள் ஷேர் செய்யுங்க. பகிர்ந்து கொள்ளுங்கள். கடனோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இந்த வார்த்தைகள் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் கடனில்லாத வாழ்வை வாழ்வதற்கு உங்களுக்கும், எனக்கும் எல்லா மக்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.